பில்டிங் கட்டுறான், உன் வீட்டுல 22 ஏசி 32 ஏசி வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கடிச்சு போட்ட சட்டை நம்மள பணக்காரனாக்குது. நீ அவன்கிட்ட போய் சம்பளத்துக்கு வாங்கிட்டு பிடிச்சி விடுற. எப்படி ஆக்கிட்ட பாத்தியா? வரதட்சணை வாங்கக்கூடிய ஒன்னைய அரபிக்கு போய் டிரைவர் கார் ஓட்ட வச்சு இங்க ஒண்டி பணக்காரன உன்னை காட்டி விட்டான். அங்க கார் தான் ஓட்டுவாரு, அங்க கார் ஓட்டுற வேலை, இங்க வந்து செய்வாரு. நான் துபாயில இருக்கேன், 5000 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த காசுக்கு இங்க 5000 ரூபாய் மதிப்பு. 500 ரூபாய் 5000 ரூபாய் பிசாத்து காசை வாங்கிட்டு வந்து நீங்க பணக்காரன் இருக்கிறீங்க. அப்போ உன்னைய பணக்காரன் ஆக்குற அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு அள்ளி போட்டிருக்கிறான். அந்த அல்லாஹ்வை நம்பிப்பாரு. உன் பொண்டாட்டி வழியா வர தேவையில்லை. பொத்துக்கிட்டு கொட்டும், பொத்துக்கிட்டு கொட்டும். இன்னும் சொல்றேன் கேளுங்க, உலகத்துல எந்த ஒரு காரியத்துக்கும் அல்லாஹ் ரிஸ்க்கு பொறுப்பேற்றுக்கல. இதை செஞ்சா ரிஸ்க் கிடைக்கும், தொழுதா ரிஸ்க் கிடைக்கும் சொல்றானா? இல்ல. தொழுதா பணக்காரன் ஆகலாம் அல்லாஹ் சொல்லவே இல்லை. யாரெல்லாம் நோன்பு வைக்கிறீங்களோ அவர்கள்லாம் பணக்காரனாவாங்க சொல்லவே இல்லை. எதுக்கு அல்லாஹ் கேரண்டி தர்றான்? எதுக்கு அல்லாஹ் கேரண்டி தர்றான்? கல்யாணம் பண்ணுனா உன் பொண்டாட்டிக்குள்ள சேர்த்து நான் தருவடாங்கிறான். அடே, நீ ஏழையா இருந்தால் அவள்கிட்ட வாங்க நினைக்காதடா, என்னுடைய அருளை அள்ளி போட்டு உன்னை செல்வந்தனாக்குறேன். கேரண்டி அவன் கொடுத்து கேரண்டி செஞ்சு காட்டுறான். உனக்கு செய்ய மாட்டான். நீ நான் நம்பலையே, அல்லாஹ் எனக்கு தர முடியுமா? என் மாமனார்ல தர போறாரு. நீ மாமனார அல்லாஹ்வை நினைச்சதுனால உனக்கு தரல. அல்ல அவன் மத்ததுல 1000 தப்பு செஞ்சுட்டு போறான். கரெக்டா நம்புறான். என்ன நம்புறான்? இது வாங்க மாட்டேன், பொம்புளிட்ட கை நீட்டு அந்த வேலையை சேர்ந்து வச்சுக்கிறார் அப்படிங்கிறான்ல. அல்லாஹ் கேரண்டியே, அவன் சொன்ன கேரண்டிய அவன் நிரூபிச்சு காட்டுறான், கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். யகூனு ஃபுக்கரா, ஏழைகளா இருப்பார்களே ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள், யுகனிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, தன்னுடைய அருளால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறான் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை கண்ணுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டுறானே. அந்த அல்லாஹ்வை நீ நம்புனா மனுஷன் கேப்பியா? அல்லாஹ் தருவான். என் பொண்டாட்டிக்குள்ள ரிஸ்க என் கையில தருவான். என் பொண்டாட்டிக்கு என்ன அளந்து போட்டிருக்கானோ அது ஏன்டான அல்லாஹ் தரணும். என் பிள்ளைக்கு அளந்து போட்டதை ஏன்டான தரணும். சேர்த்து என் கையில தருவான், சேர்த்து தருவான் அப்படின்னு நம்பிப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே நீங்கள் பறவைகளை பார்த்திருக்கிறீர்களா? சொல்றாங்க, பறவைகளை பார்த்திருக்கிறீர்களா? பறவை அதிகாலை நேரத்தில் கூடுகளில் இருந்து புறப்படுகிறது, தன்னுடைய கூட்டில் இருந்து புறப்படுது. பறவை புறப்படும் போது நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதனுடைய வயிறுகள் எல்லாம் ஒட்டி போய், வயிறு இருக்கிறது தெரியாது, ஒட்டி போய் புறப்படுகிறது. போகும்போது மணி பர்ஸ் எடுத்துட்டு போகுதா, பைய தூக்கிட்டு போகுதா, செக் புக் எடுத்துட்டு போகுதா, கிரெடிட் கார்டு வச்சுட்டு போகுதா? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்லாம போகுது. வயிறுகள் எல்லாம் ஒட்டி போன நிலையில அந்த பறவைகள் செல்கின்றன. திரும்பி வரும்போது பார்த்திருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்ல இத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை பிள்ளைக்கும் கூட புரிகிற விதமாக பாடம் நடத்துகிற திறன் பெற்றிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது திரும்பி வரும்போது பார்த்தீர்களா? தொங்கி போய் இப்ப இருக்குங்க, ஒரு 1/2 கிலோ இருக்கு மேல இருக்கு. அந்த குருவியுடைய எடையே 50 கிராம் தான் இருக்கு, வயிற்றுல 1/2 கிலோ ஏற்றிட்டு வருது. பார்த்திருக்கிறீங்களா? அந்த குருவிகள் திரும்பி வரும் பொழுது வயிறுகள் தொங்கிய நிலையில வருகிறது. அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ் மேல தவக்கல் வைத்தால் உங்களுக்கும் அவன் அள்ளி போடுவான். லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன கமா தவக்கலு துயூர், பறவைகள் தவக்கல் வைப்பது போல, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து புறப்படுவது போல நீயும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் உனக்கு அள்ளி போடுவான். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய கேரண்டி. அல்லாஹ் கேரண்டி சொல்றான், உமாமின் தாபத்தின் பிள்ளர் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில் உள்ள எந்த ஜீவனாக இருந்தாலும் ரிஸ்க்கு பொறுப்பு என்னை சேர்ந்தது என்ற நீரா கொடுக்கிற ரிஸ்க்கு. இந்த பூமியில உள்ள எல்லா ஜீவனுக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நான் ஏற்றுகிறேங்கிற அல்லாஹ். அப்ப நீ என்ன நினைக்கணும்? அல்லாஹ் நமக்கு தரக்கூடாது என்று தீர்மானித்து விட்டானேயானால் நீ எத்தனை கோடியை நீ வரதட்சணையா வாங்கினாலும் நிக்காது, நிக்கவே நிக்காது. அல்லாஹ் உனக்கு தரக்கூடாது தீர்மானிச்சுட்டான்னா நீ வாங்க, எவன்கிட்ட வந்தாலும் வாங்கு. தரணும் என்று அவன் தீர்மானித்து இருந்தால் எவன்கிட்ட கேட்காத, அது வாட்டுக்கு கொட்டும், அது வாட்டுக்கு போடும். இந்த மூளை கட்ட ஒட்டக புத்தி வாங்கி அரபிகளை பாத்தீங்களா? மூளையை கொண்ட பணக்காரன போறான் இல்ல, ஒட்டக புத்தி கொண்டவங்க மூளையும் கிடையாது, ஒரு அறிவும் கிடையாது,
நாட்டுல வளமும் கிடையாது. நான் இருக்கிறேன்டா, நான் இருக்கிறேன் அள்ளி போடுறதுக்கு. ரப்புல் ஆலமீன் காட்டுறானே, அந்த அல்லாஹ் மேல நம்பிக்கை வை. வாங்க மாட்டேன் போட்டா, நீ என்ன எனக்கு தர்றது? ஏன் பொண்டாட்டிக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி பாரு, சொல்லி பாரு. அல்லாஹ் தரானா இல்லையான்னு பார்ப்போம். தர்றேன்னு கேரண்டி தர்றான் அல்லாஹ். இந்த கேரண்டி நம்பணும். வெறுமனே பணம் பணம் ஓடுனீங்கன்னா வரலாறு உனக்கு பாடம் படிச்சு தருது. பணம் உடனே ஓடியவனுடைய வரலாறுகள்லாம் என்ன ஆச்சு? உங்க அம்மா பட்டணத்துல இருந்து இந்த நீண்ட கடலோரத்தை எடுத்துக்கிறோமா? எங்க போனோம்? எல்லாரும் சம்பாதிக்க கொழும்புக்கு போனோம், கள்ளத்தொழில போனோம். 4ஆம் கிளாஸ் படிச்சா போதும் ஓடு. பொம்பளைக்கு அதுவும் தெரிய வேண்டியது இல்ல. அம்மா பட்டின பொம்பளைக்கு விசேஷ சிறப்பு இருக்குது. நீங்க வருத்தப்பட்டாலும் சொல்லணும். 99 பேர் கையெழுத்து போட தெரியாது. அப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். 100க்கு 99 பெண்களுக்கு கையெழுத்து கைநீட்டாக்கி ஆக்கி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஆம்பளைக்கு 4ஆம் கிளாஸ் போதும். அனுப்பிவிட்டமா கொழும்புக்கு. பெரிய பெரிய தொழில் அதிபர்களா இருந்தவன எல்லாம் ஒரே ஒரு கலவரம், 10 நிமிஷம் கலவரம். என்ன ஆச்சு? ராத்திரி படுக்கும் போது பணக்கார, காலையில ராமேஸ்வரம். நடந்துச்சா? 80கள்ல நடந்துச்சா? நான் 100 வருஷத்துக்கு முன்ன கதையை சொல்லல, 20 வருஷத்துக்கு முன்ன கதையை சொல்றேன். 80கள்ல அந்த 80, 81 நேரங்கள்ல குட்டிமணி, ஜெகன் போன்றவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில், இலங்கையில கலவரம் தலைவிரிச்சு ஆறு நேரத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரனா மில் அதிபர்களாக படுத்தவனை எல்லாம் ராமேஸ்வரம் அகதி முகாமில் கொண்டாந்து நிப்பாட்டி பட்டச்சோரை வாங்கி திங்க வச்ச ரப்புல் ஆலமீன் இருக்கான, அவன் நீ மறந்துடாத. எவ்வளவு நேரம் ஆகும் உன்னை திரட்டி எடுக்க? பண திமுறல, காசு இருக்குங்கிற மமதையில நீ கசக்கி பிடிஞ்சு வாங்கலாம் நினைக்கிறியா? நீ கொடுக்க நினைக்கிறியா? உன்னை திரட்டி விட எவ்வளவு நேரம் ஆகும்? தில்கல்லையாமும் நுதாவிலுஹா பைனன்னாஸ். அல்லாஹ் சொல்றான், காலச்சக்கரத்தை நாம் மக்களுக்கு மத்தியில மாறி மாறி சுழலச் செய்வோம். மேல உள்ளது கீழே போயே தீரும். சுழலுகிற சக்கரத்தில் எதுவும் மேலே இருக்காது, எதுவும் கீழே இருக்காது. அல்லாஹ் இந்த உலகத்தை சுழலும் சக்கரத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறான். காலத்தை சக்கரத்துக்கு ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், இது சுழண்டு கொண்டேதான் இருக்கும். நீ வாங்கி நின்றுதான் நினைக்காத, சுத்திக்கிட்டே தான் இருக்கும். சுத்திக்கிட்டே இருக்கும் என்ன அர்த்தம்? கீழே உள்ளது மேல, மேல உள்ளது கீழே, மறுபடியும் கீழே உள்ளது மேல. இதான் கீழே உள்ளது மேல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உதாரணம் சொல்லி காட்டுறான். அதனால இந்த காசு பணம் அவங்கள்ட்ட வாங்கி நிமிர்ந்துடலாம் நினைச்சிடாத. அல்லாஹ் நாடுனா பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. முஸ்லிம் நாடு, இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம் சொல்லி நாட்டை துண்டாடிக்கிட்டு போன கபோதிகள் நிறைந்த நாடு. அந்த பங்களாதேஷ் இருக்கிறது என்ன? இன்னைக்கு இஸ்லாமும் இல்ல, ஒழுக்கமும் இல்ல, பண்பாடும் இல்ல, வரதட்சணை இருக்குது. மிஞ்சி போல வரதட்சணை இருக்குது. வரதட்சணையினால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? பங்களாதேஷுடைய ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிக்கிறான், விபச்சாரம் செய்வது குற்றமில்லை, வறுமைக்கு செய்யத்தான் செய்வார்கள். தீர்ப்பளிக்கிறான் முஸ்லிம் நாட்டு ஒரு நீதிமன்றம், விபச்சாரம் செய்வது தப்பு இல்லைன்னு தீர்ப்பளிக்கிறான். அவ்வளவு பெருகி போயிருக்கு விபச்சாரம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பங்களாதேஷ்ல. ஏன்? வரதட்சணை. கல்யாணம் கிடைக்கல, முஸ்லிம் நாடு, மாப்பிள்ள கிடைக்கல. ஓ என்னடா, ஓ அப்படியே போவோம். போயிட்டானா அல்ல சும்மா விட்டானா? அந்த மாதிரியான பங்களாதேஷ ஒரு இழுப்பு தான் இருக்கான் அல்ல. என்னங்க அல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் தண்டிக்கிறான். பெரிய 10 லட்சம் பேர் அனுப்பி ஏத்த பாட்டிசன் கொடுத்து அனுப்பணுமா? அல்லாவுக்கு அசைக்கு அழிக்கிறதுக்கு பெரிய வேலையெல்லாம் வேண்டியது இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமாகிய சைகத்தும் வாஹிதா, ஒரு சத்தம் தானே, முடிஞ்சு வச்ச பயிலாகும் காமிக்கும், கதை முடிஞ்சு வரும். அவனுடைய வேலை என்னது? பெருசாவளம் செய்ய மாட்டான். இப்படின்னா போச்சு இந்த பூமிய, இப்படி ஒரு செகண்ட் ஆட்டினா போச்சு, போட 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 எல்லாம் போட்டு போயிடும். ஒருத்த மிஞ்ச மாட்டீங்க. லூத் நபியுடைய காலத்தில் வரலாறு சொல்லி காட்டலாம். லூத் நபி காலத்தில் இப்படித்தான் பண்ணாங்க. பொம்பளைகளுக்கு உணர்வு இருக்குன்னு உணரவே இல்லை அவங்க. பொம்பளைகளுக்கும் காம உணர்வு இருக்குது, பொம்பளைகளுக்கும் ஆசை இருக்குது, பொம்பளைகளுக்கும் அவர்களுக்கு உடல் தேவை இருக்குது என்பதை விளங்காம லூத் நபி சமுதாயம் என்ன பண்ணா? ஆம்பளைக்கு ஆம்பளை, ஹோமோசெக்சுவல், ஓரின சேர்க்கை ஈடுபட்டு இருந்தான் அந்த சமுதாயம். பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கல, வாழ்க்கை துணை கிடைக்கல. பார்த்தான் அல்லாஹ் ஒரு நபி அனுப்பி பார்த்தான், இருக்குன்னு ஒரு நபி. அவரும் போய் என்னென்னவோ சொல்லி பார்த்தார். லூத் நபி கேட்கிற மாதிரி இல்ல. அல்லாஹ் என்ன பண்ணா? இந்த பெண்களுடைய உணர்வோடு விளையாடியதற்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? ஃபஜஅல்னா ஆலியஹா சாபிலஹா வ அம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தும் மின் தீன் முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக லில் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் சொல்றான், நான் என்ன பண்ண தெரியுமாடா? அந்த ஊரை, லூத் நபி வாழ்ந்த அந்த சமுதாயம் வாழ்ந்த ஊரை அப்படியே மேற்புறத்தை கீழ்ப்புறமாக புரட்டி விட்டேன். தோசையை புரட்டுற மாதிரி
அப்படி ஒரு கீழே சொருகுனா ஒரு 5 அடிக்கு கீழே விட்டு தூக்கி கட்டி போட்டான். முடிஞ்சு வச்சு ஊரோட எல்லாம் காலி. ஒண்ணு மிஞ்சல, ஒரு பனைமரம் கூட மிஞ்சல. முடிஞ்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நினைச்சிட்டான், அல்ல அழிச்சு எடுத்து விட்டான். அதை அல்லாஹ் செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும், எத்தனை வருஷமாகும்? இதுக்கு பெரிய 5 ஆண்டு திட்டம் போடணுமா? அல்லாஹ் எல்லாம் குன்பய கொண்டான். அவனுக்கு என்னது? இன்னமா இத அராத செய்யன் ஐயக்கூலகு குன் ஃபயகூன். எதையாவது நாடிவிட்டால் சொல்லுவான் ஆயிரம். அல்லாஹ்வுடைய வேலை என்ன? ஆகும்பா, பிறட்டு